மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அதிவேக திறன் கொண்ட என்ஜின்களை கொண்டு கடலில் மீன் பிடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் போராட்டத்தை அறிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பழையார் துறைமுகத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட அதிவேக திறன் கொண்ட என்ஜின்கள் மற்றும் இழுவலை மூலம் சிலர் தொடர்ந்து மீன்பிடித்து வருவதாக அப்பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற 8ஆம் தேதி சீர்காழியில் உள்ள மீன்வளத்துறை அதிகாரிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். எப்படின்னா ஒரு 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து எங்களுக்கும் இந்த அதிவேக இன்ஜின் உற்பத்திய இன்ஜின் வச்சு போட்டுக்கும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அதை நாங்கள் பல முறை சொல்லிட்டு இருக்கோம், கவர்மெண்ட்ல சொல்றோம். சொல்லி மீறி அவங்க வந்து அதிவேக இன்ஜினை வைக்க விட்டுறாங்க. அந்த அதிவேக இன்ஜின் வந்து இரவு பகல் எல்லாமே தோல் பண்ணி எங்களுக்கு வந்து தோல் வாழ்வாரமாடி நாங்கள் வந்து அரசு என்ன சொல்லியிருக்கோம் அதை வந்து அந்த இன்ஜின் தான் வச்சிருக்கோம். 240 ஹார்ஸ்பவருக்குள்ள தான் வச்சிருக்கோம். அவங்க வந்து 700, 750, 850 இந்த மாதிரி ஹார்ஸ்பவரில் வச்சுட்டு சைனா இன்ஜின், அமெரிக்கா இன்ஜினை வச்சுட்டு அவங்க தோல் பண்ணுறாங்க. நாங்கள் கவர்மெண்ட்டை பல முறை மனு கொடுத்து தான் இருக்கோம். கவர்மெண்ட்டில் மீன் துறையிலையும் கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கொடுத்து இது மாதிரி அந்த இன்ஜினை வச்சு தோல் பண்ணுறாங்க. எங்களுக்கு வாழ்வாரமே இல்லை. சுத்தமாக தோல் ஒரு மாதத்துக்கு 2 நாள் கூட தோல் எடுக்க முடியல. சுத்தமாக தோல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒரு 4-5 மாதமாக கட்டி தான் வச்சுருக்கோம் தோல் போட்டு எடுக்காமல். அதில் பல முறை மனு கொடுத்து அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கல. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த நபர்களை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலைய போலீசார் குற்றத்தடுப்பு நடவடிக்கையாக நகர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும்படி கையில் துணியுடன் சுற்றித் திரிந்த 3 பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களை சோதனை செய்த போலீசார் அவர்களிடமிருந்து வாள், கத்தியை பறிமுதல் செய்தனர். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 3 கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் மதுபான உரிமையாளரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்த மருதுபாண்டி என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ரயில் நிலைய பெயர் பலகையில் இந்தி மொழியை முதன்மையாக குறிப்பிடப்பட்டதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ரயில் நிலையத்தில் உள்ள நடைமேடையில் பயணிகள் இருக்கை அருகே உள்ள இரும்பு தூண்களில் தமிழ், இந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட 3 மொழிகளில் சிவகாசி என ஊரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிகிறது. அதில் நடுவில் பிரதானமாக தமிழ் மொழியும், மேலே ஆங்கிலமும், கீழே இந்தி மொழியிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் மாற்றப்பட்ட பெயர் பலகையில் நடுவில் இந்தி மொழி பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது எக்ஸ் தள பதிவில் சிவகாசி ரயில் நிலைய பெயர் பலகையில் தமிழை பின்னுக்கு தள்ளி இந்திக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக பாஜக தலைமையிலான மோடி அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்தவித அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என கூறிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பாஜக தலைமையிலான மோடி அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதி என்பதையே ஒன்றிய அரசு மறந்துவிட்டதாகவும் அவர் சாடினார். தாவிக தலைவர் விஜய் முதல்வரை விசில் சின்னத்திற்கு தான் ஓட்டு போடுவார் என்று கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு பேசினால் அதற்கு நான் என்ன சொல்ல முடியும் என்று நகைச்சுவையுடன் பேசி சென்றார். தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பட்ஜெட்ல நிதி அறிக்கையில எந்த அறிவிப்பு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக முழுவதுமாக தமிழ்நாட்டை நிராகரித்திருக்கிறார்கள் தான் யதார்த்தம். சில பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்க, சரி ஏதாவது அறிவிப்போம், சலுகைகள் கொடுப்போம், அறிவிப்புகள் சொல்லுவோம், அது ஏற்ற அளவுலையாவது இருக்கட்டும். ஆனா மோடி அவர்கள் ரொம்ப தெளிவா கணிச்சிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு என்ன அறிவிச்சாலும் நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்க, அங்க இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு, அதெல்லாம் அறிவிக்காமே விட்டுருக்குன்னு அறிவிக்காம விட்டாரு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு அங்க எடுத்துட்டு போவோம். தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட சொல்லுவோம், ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழ்நாட்டை எப்படி 12 ஆண்டுகளாக வஞ்சித்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டை புறந்தள்ளி இருக்கிறது, தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதி என்பதை மறக்கிறார்கள்.
ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கவும் மோடி அரசும் மோடி கட்சிக்கும் பாஜக கட்சிக்கும் தொங்கு சதையாக இருக்கின்ற அதிமுக உட்பட ஒரு சில கட்சிகளுக்கு பாடம் புகட்டுவார்கள். வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் என்று முழக்கமிட்ட தொண்டரால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதற்றமடைந்தார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டத்திற்கான இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்ய சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலம் வந்தடைந்தார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ள கூட்டத்திற்கான இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்ய சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலம் வந்தடைந்தார். தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த நயினார் நாகேந்திரனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது தொண்டர் ஒருவர் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் என்று முழக்கமிட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. அதை கவனித்த நயினார் நாகேந்திரன் மற்றும் தொண்டர்கள் தற்போது எம்எல்ஏ தான் என்று கூறி முழக்கமிடுவதை நிறுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.